Let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we want to commit this time into your hands. பரலோக பிதாவே, இந்த நேரத்தை நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். For you are good, நீர் நல்லவராக இருக்கிறீர். for you are always merciful towards everyone. நீர் எல்லார் மேலும் நீர் இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறீர். Right now, as we come together to worship, to listen to your word, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கேட்கும்படிக்கு இப்படி நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். we ask your Holy Spirit to guide us and minister to us. பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்தி எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. In Jesus' name, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Amen. ஆமென். This morning, I want to continue go further deeper in the aspect of mentioning about watchmen. இந்த காலவேளையில கூட அந்த காவலாளி என்கிற அந்த தலைப்பிலே இன்னும் ஆழமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். We have covered something very important called solar assembly. இந்த பரிசுத்த சபை கூடி வருதலின் முக்கியத்துவம் குறித்து நாம் ஏற்கனவே படித்துக் கொண்டோம். Now we want to go to the aspect about the strategy of watchmen. அதாவது இந்த காவலாளியினுடைய யுக்திகள், பொறுப்புகள், நிலைப்பாடுகளை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். The theme for this morning is called the responsibility and the strategies of watchmen. இந்த நாளுக்கான தலைப்பு என்னவென்றால், காவலாளியின் பொறுப்புகளும் தந்திரங்களும் அவன் கையாள வேண்டிய யுக்திகளும் நிலைப்பாடுகளும் குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். You see, we pray for persecution. Pray about persecutions. We pray for the growth of the church. We pray for revival. We pray a lot. இப்படியாக பல காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபை வளர்ச்சிக்காக, சபையில் எழுப்புதலுக்காக, உபத்திரவங்களின் காரியங்களிலிருந்து பாதுகாக்கப்படும்படி பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். But we must understand, we are not pray like a firefighter, as I mentioned before. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தீ அணைப்பு படை வீரரை போல அப்படியாக மாத்திரம் நம்முடைய ஜெபங்கள் காணப்படக்கூடாது. When we pray, we must understand, actually we are like a watchman. We watch over the city, watch over the situation. அதாவது நாம் ஒரு காவலாளி போல பட்டணத்தை காக்கிறவர்களாகவும் பட்டணத்தின் காரியங்கள் குறித்து அந்த தரிசனத்தை அறிந்து காவல் காக்கிறவர்கள் போல இருக்க வேண்டும். So understand our responsibility and understand the strategy is very important. ஆகவே நாம் நம்முடைய பொறுப்புகளையும் நாம் கையாள வேண்டிய விதங்களையும் நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. The subtitle is called Building a Spiritual Watchman System to Partner with God in Guarding the Destiny of Communities and Cities. அதாவது சமூகங்களையும் சமுதாயங்களையும் நகரங்களையும் கொண்ட விதியை காக்க தேவனோடு கூட நாம் இணைந்து எப்படி செயல்பட வேண்டும், ஆவிக்குரிய அந்த காவல் அமைப்பை எப்படி உருவாக்குதல் என்று பார்க்க போகிறோம். You see, spiritual watchman system. அதாவது இந்த ஆவிக்குரிய இந்த காவலாளியுடைய அந்த காரியங்கள் எப்படி இருக்கிறது என்றால், meanings that you may have many watchmen, but if they are not operate in a system or they don't know who are working together, then kind of like you have thread of string, but you cannot form a net. So when you have many people working together, you must know how to form a network. அதாவது இந்த காவலாளிகள் அநேகர் இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒருங்கிணைந்து செயல்படும் போது அந்த நூல் இழைகள் தனித்தனியா இருக்கும். ஆனால் அவைகள்லாம் கூடி வரும்போது தான் ஒரு வலையை போல நாம் அதை பின்ன முடியும். அதே போலவே காவலாளிகள் ஒரு நூல் இழைகளை போல தனித்தனியா இராமல் ஒருங்கிணைந்து ஒரு வலை போல செயல்பட்டு அந்த காரியங்களை நிலைப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You're surprised in many churches they have leaders. Some leaders are not very much on ministry wise. They are watchmen. They are spiritual people, but they are called to watch over the church, watch over the city. அநேக சபைகளிலே தலைவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை நாம் கூர்ந்து கவனிக்கும் போது அவர்கள் தலைவர்களாய் மாத்திரம் இல்லாமல் பட்டணத்தை காக்கிற அந்த காவலாளிகளைப் போல அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு பட்டணத்தை காக்கிறவர்களாய் செயல்படுகிறவர்களாய் அவர்களுடைய காரியங்கள் காணப்படும். Sometimes we might think that they weren't able to lead worship, they are not able to teach,
they are not able to, do works like leaders able to do, we might think that they are not that very useful. அநேக நேரத்துல இப்படிப்பட்ட தலைவர்களை நாம் பார்க்கும்போது, இவர்களாலே சரியாக ஆராதனை நடத்த முடியவில்லையே, சரியான போதனைகளை ஆழமாய் கொடுக்க முடியவில்லையே, ஆகையால் இவர்கள் என்ன இப்படி இருக்கிறார்கள் என்று அப்படியாக ஒருவேளை அவர்களை நாம் பார்க்கிறவர்களா இருந்தாலும் கூட, But the actual truth is we didn't recognize who they are. ஆனால் உண்மையான சத்தியம் என்னவென்றால், அவர்கள் உண்மையான எப்படிப்பட்ட நபர் என்பதை நாம் அறியாமல் தவறிப் போய்விட்டோம். அதுவே காரியம். So as a pastors, now we must learn to recognize who are the watchmen, who are the intercessors, prayer warrior, and then we must create a system that they will on duty watch over the city, watch over the church, watch over the community. ஆகவே இப்படியாக ஜெபிக்கிறவர்கள் யார்? ஜெப வீரர்கள் யார்? இந்த காவலாளிகள் யார்? என்ற அவர்களுடைய காரியங்களை நாம் கண்டறிந்து, அவர்களுடைய செயல்பாடுகளை அமைப்பை நாம் உணர்ந்து கொண்டு, இப்படியாக பட்டணத்தை காக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தை அறிந்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். And then there's one thing very important. They are partnering with God. So you must take note about this important point. The moment you create the spiritual watchman system, you are enable them to partnering with God and partnering with one another. இப்படியாக அவர்கள் சமூகங்களுக்கூடாக இந்த அஹ், காரியங்களிலே காவலாளிகளாய் இணைந்து செயல்படும்போது அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால், தேவனோடு கூட இணைந்து செயல்படுகிற பங்காளர்கள் என்பதை நாம் கண்டுணர்ந்து கொள்ள வேண்டும். And then you are able to know that they able to guard over this destiny, the destiny. They are able to carefully take care of the destiny of a group of people or cities. இப்படியாக நாம் அவர்களை கண்டறிந்து கொள்ளும்போது அவர்கள் ஒரு குழுவான பட்டணங்களையும் குழுவான ஆவிக்குரிய காரியங்களையும் காக்கிற இருப்பவர்களாய் இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Now we want to, so here we want to go through this introduction. The calling of a watchman is to stand on the wall, I mean the high places, to alert, to guarding, to warning, and responding to the heart of God. ஆகவே இந்த காவலாளியினுடைய காரியங்களின் அறிமுகமாக நான் பார்க்கும்போது ஒரு காவலாளி என்று சொல்லும்போது அவருடைய அழைப்பு என்பது சுவரின் மேல், அதாவது உயர் மட்டத்தில் இருந்து மேலே நின்று விழிப்புடன் இருந்து காவல் காக்கும், எச்சரிக்கும், தேவனுடைய இருதயத்திற்கான காரியங்களை பதிலளிக்கிற செய்கிறவராகவும் அவர் இருக்கிறார். So if any danger approaching, if any warning from God, if any directions we needed to aware, and this group of people, they are served to work for on this topic. அதாவது தேவனிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பு அவர்களுக்கு வரும்போதோ, ஏதோ ஒரு ஆபத்து நிகழப் போகிறது என்பதை கண்டறியும் போதோ, அவர்கள் இதை உணர்ந்து குழுவாக இதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். You see, sometimes pastors, we work very much on teaching the Bible. So the Logos, helping the members to overcome their daily needs, pray for their needs. ஆகவே அநேக நேரங்களில் போதர்களாக நம்முடைய வேலை என்னவென்றால், இந்த எழுதப்பட்ட வார்த்தை குறித்து அதிகமாய் ஆழமாய் தியானித்து அது ஜனங்களுக்கு போதிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அதை போதிக்க வேண்டும். ஜனங்களுடைய தேவைகள் இதன் வாயிலாக சந்திக்கப்பட வேண்டும் என்று உணர்ந்து அந்த காரியத்திலே நாம் முக்கியமாக கவனம் செலுத்துகிறவர்களா இருக்கிறோம். Your prayer is good. Your prayer is powerful. But nevertheless, sometimes watchmen are called for something higher. They are not only pray for people, but they pray for a city. They pray for a region. அதாவது உங்களுடைய ஜெபங்கள் நல்ல ஜெபங்கள் தான், வல்லமையுள்ள ஜெபங்கள் தான். ஆனால் இந்த காவலானுடைய ஜெபங்கள் அதை காட்டிலும் மேலோங்கினதாய் காணப்படும். அது ஒரு தனிப்பட்ட நபருக்காக மாத்திரம் ஜெபிக்காமல் ஒரு குழுவுக்காகவும் பட்டணங்களுக்காகவும் ஜெபிக்கிற காவலாளிகளாய் இவர்கள் இருக்கிறார்கள். It's like a difference between a police and a air force or armed force. அதாவது இது ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் இந்த இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கும் இருக்கிறதை போன்ற வித்தியாசத்தை உடையவர்களாய் தான் இவர்கள் காணப்படுகிறார்கள். You see, or maybe I use this, you understand better. You are like a doctor, you serve in a hospital, but sometimes you are like a police, you also handling interruptions in the community.
ஒருவேளை இப்படி சொன்னால் உங்களால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு மருத்துவமனையிலே நீங்கள் ஒரு மருத்துவராக இருந்து, அந்த பிணியாளிகளுக்கு வேண்டிய சேவைகளை செய்கிறவர்களாய் ஒரு பக்கம் இருக்கிறீர்கள். அதேபோல ஒரு போலீஸ் ஆனவர் என்ன செய்கிறார் என்றால், எந்தவித இடையூறுகள் ஜனங்களுக்கு தீமைகள் ஏற்படாதபடி பாதுகாத்து வழி நடத்துகிறவர்களைப் போலவும் இருக்கிறார். So when member are fall sick, they come for you. You pray for their healing. When member has any dispute in the family, you go you come in between. You kind of like judging, and you give order into the situation. அதேபோல உங்களிடத்துல வர விசுவாசிகளுக்கு தேவைகளுக்கு ஏற்றாற்போல அவர்கள் வியாதிகளுக்காக ஜெபிக்கிற மருத்துவர்களைப் போலவும் செயல்படுகிறீர்கள். அதே வேளையில குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை காணப்படும்போது, ஒரு காவலாளியைப் போல அந்த பொறுப்பேற்று நியாயம் தீர்த்து கட்டளைகளை கொடுத்து இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற போலீஸ் அதிகாரியைப் போலவும் நம்முடைய செயல்பாடுகள் காணப்படுகிறது. But your focus always on the people, always on the nearer circumstances. But how about national, security? That is not usually it's not done by pastors, not done by you. ஆகவே நம்முடைய வேலைகள் என்னவென்று நினைக்கிறோம் என்றால், ஒரு போதகர் என்றால் விசுவாசிகளுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அவர்களுடைய அருகாமையின் காரியங்களை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த தேவைகளை நம்மால பூர்த்தி செய்ய வேண்டும் என்று செயல்படுகிறோமே தவிர, தேசிய பாதுகாப்பு துறைக்கான நம்முடைய ஈடுபாடுகளும், ஜெபங்களும் அப்படியான காரியங்களிலும் நாம் அதிக அளவிலே ஈடுபடுவதில்லை. You see, doctor and soldier, especially the soldier who patrols at the border. You couldn't say that who is higher in ranking. You very hard to say that. பாருங்க, ஒரு மருத்துவரையும், ஒரு இராணுவரையும் ஒப்பிட்டு, இவர்தான் உயர்வான நிலைமையில் இருக்கிறார், இவர்தான் நல்லாக பணி செய்கிறார் என்று அப்படியாக ஒருவருக்கொருவர் ஒப்பிட்டு மிகப்படுத்தி நம்ம அவர்களுடைய பணியினை நாம் சொல்ல முடியாது. Even though watchmen do some works are higher, it doesn't mean their ranking are higher than the pastors. It's not that way. ஒரு காவலாளி ஒரு போதரை காட்டிலும் மேலான காரியத்தை செய்கிறார் என்று அவரை நாம் மேன்மைப்படுத்துவதில்லை. போதரை காட்டிலும் இவர் மேன்மையானவர் என்று அப்படியாக நாம் தரம் தாழ்த்தி அங்கு தரம் குறிப்பிட்டு பார்ப்பதல்ல. So from here you understand, even though you are pastors in the congregations, but not necessarily you are a watchman. You're not necessarily you're like kind of like, you are able to do something further like a watchman could do. அதாவது நீங்கள் ஒரு போதகராக இருந்தாலும், ஒரு காவலாளியா இருந்தாலும், இவரை காட்டிலும் நான் மேலானவனாய் செய்கிறேன் என்று அப்படி சொல்வதா இல்லாமல், அந்தந்த பொறுப்புகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So from this perspective, let's think about in the ancient days, there are watchmen on the city wall. They live there, they stay there. They usually duty on the high places to observe any danger that come towards them, and they also will convey message to the people, to the elder, to their superior, what are the dangers they are approaching. அதாவது இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது, பண்டைய காலங்களிலே பழைய காலங்களில் பார்க்கும்போது, அந்த நகர சூரின் மேல் தான் இந்த காவலாளிகள் வசிப்பார்கள். அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்கிறவர்களா இருப்பார்கள். ஆகவே அந்த உயர் மட்டத்தில் இருந்து அந்த காவலாளிகள் பட்டணத்துக்கு வருகிறதான ஆபத்தை கூர்ந்து கவனித்து, அங்கே தங்களுடைய வேலைகளை செய்து, இந்த செய்தியை மக்களுக்கு அறிவித்தும், அந்த பட்டணத்தின் வாசலில் இருக்கும் மூப்பர்களுக்கும், தலைவர்களுக்கும் அந்த அபாயத்தை அறிவிக்கிறவர்களாக அவர்களுடைய காரியங்கள் செயல்படுகிறது. In the same way also, spiritual watchmen are also called to guard the destiny of cities, nations, and God's people through prayer. அதே போலவே இந்த ஆவிக்குரிய காவலாளனுடைய வேலையை நாம் பார்க்கும்போது, அவர்கள் ஜெபத்தின் மூலமாக நகரங்களையும், மக்களையும், சமுதாயத்தினரையும், தேவ ஜனங்களுடைய அந்த தேவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை காக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். So in the church, there are people like this. சபையில கூட இப்படிப்பட்ட அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். But now you need to recognize them, organize them, and mobilize them. ஆகவே அப்படிப்பட்ட நபர்களை விசுவாசிகளை கண்டறிந்து, ஒருங்கிணைத்து, செயல்படுத்தி, ஒருங்கிணைந்து அவர்களோடு கூட்டமைப்பு ஏற்படுத்தி வைத்து காரியங்களை செயல்படுத்த வேண்டும். Usually one church won't have much, but if you combine the people in that city, the different churches, and you will see a good numbers of people.
ஆகவே ஒரு சபையிலே மாத்திரம் இப்படியான திரள் கூட்ட ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த பட்டணத்திலே இருக்கிற அநேக சபைகளை நாம் கூட்டி பார்க்கும்போது, இப்படிப்பட்ட விசுவாசிகளை ஆங்காங்கே கண்டறிந்து கொண்டு தெரிந்து கொள்ளப்பட முடியும். And then, when the church establishes a spiritual watchman system, it can not only resist the attack of the enemy, but also partner with God to release His plan and purpose. சபையினுடைய அந்த திருச்சபையினுடைய ஆவிக்குரிய காவல் அமைப்பை நிறுவும்போது, அது சத்ருவின் தாக்குதல்களை எதிர்த்து தாக்குவதற்கு பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்லாமல், தேவனுடைய திட்டங்களையும், நோக்கங்களையும் வெளிப்படுத்த அவரோடு இணைந்து செயல்படுகிறதா இருக்கிறது. Meaning that on the wall where they're stationed, not only they can see the works of the enemy before they reaching coming near, but they are also able to hear the voice of God. What is His plan to awake the people and respond to God's grace? ஆகவே இந்த காவலாளனுடைய வேலை அந்த மதில் சுவரின் மேலிருந்து என்ன ஆபத்து வருகிறது என்று பார்த்து தெரிவிக்கிறவர்களாக மாத்திரம் இல்லாமல், தேவனுடைய திட்டங்களையும், அவருடைய செயல்பாடுகளையும், நோக்கங்களையும் அறிந்து, அதை வெளிப்படுத்துகிறவர்களாயும் இருக்கிறவர்கள் தான் இந்த காவலாளிகள். And that is why watchman is very important. As you are busy with your work, pastoring the people, teaching the people, nurturing the people, but watchmen help you to watch your back and also help you to listen to what God's planning for the city. ஆகவே இந்த காவலாளர்களுடைய பொறுப்பு என்னவென்றால், விசுவாசிகளுடைய தேவைகளை சந்திக்கும், அவர்களை பேணி காக்கும், அவர்களுக்கான காரியங்கள், ஜெபங்கள், வேத வசனங்களை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, பின்னணியில் இருந்து அவர்களை பாதுகாப்பதோடும் கூட தேவனுடைய சத்தத்தையும், சித்தத்தையும் தெரிந்து, தேவனுடைய நோக்கங்களை வெளிப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். For some reason, they're able to hear clearly, but they are not able to do what they hear. அதாவது அநேக நேரத்திலே அவர்கள் கேட்க வேண்டிய காரியங்களை தெளிவாய் கேட்கிறவர்களாய் இருந்தாலும் கூட, தாங்கள் கேட்டவைகளை சரியான விதத்திலே அவர்கள் செயல்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. The job to accomplish, to finish whatever they have responded, it is the pastors. அதாவது அந்த பொறுப்பு அவர்கள் பட வேண்டிய பொறுப்பு அந்த போதகர்கள் செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And that is the next topic that I'm going to talk. So I won't talk too much about this part. ஆகவே இந்த தலைப்பை குறித்து இன்னும் விரிவாய் அடுத்த தலைப்பில பார்க்க போகிறோம். இப்போது அதை குறித்து அதிகமாய் பார்க்க போவதில்லை. So first point about the watchman is the calling of watchman, alertness and standing guard. காவலாளிகளுடைய தலைப்பின் முதல் குறிப்பு என்னவென்றால், அந்த காவலாளிகளுடைய அழைப்பும், அவர்களுடைய எப்படி விழிப்பாயிருந்து நிலைத்திருக்கும் காரியங்களை பார்க்க போகிறோம். The Bible says in Ezekiel 33 verse 7 says that, "So you, son of man, I've made a watchman for the house of Israel. Whenever you hear a word from my mouth, you shall give them warning from me." எசேக்கியேல் 33:7 இப்படியாக வாசிக்கிறோம். மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன். ஆகையால் நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. So you see, God established this prophet Ezekiel as a watchman for the house of Israel. இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த காவலாளியாக அங்க தேவன் வைக்கிறதை பார்க்கிறோம். And I'm so glad my last trip we meet so many intercessors. Okay, I mean, it's so wonderful that they are in our groups. They are ladies. I would say that many intercessors are ladies. நாங்கள் கடந்த முறை வந்தபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். ஏனென்றால் நம்முடைய ஜெபக்குழுவில் அநேக இப்படியாக பரிந்துரை செய்கிற அந்த ஜெப வீரர்கள் இருக்கிறார்கள். அநேக ஸ்திரீகள் அப்படிப்பட்டவர்களாய் நம்முடைய குழுவில் இருப்பது மிக்க மகிழ்ச்சி. And I really want to tell you, intercessors needs a lot of training, like a pastors need a lot of training. எப்படி போதலுக்கு அதிகமான பயிற்சி தேவைப்படுகிறதோ, அதே போலவே இந்த மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களுக்கும் அதிகமான பயிற்சிகள் தேவைப்படுகிறது. Because this job is very professional. You need a lot of skill, understanding, and maturity.
ஆகவே இந்த வேலை செய்றவர்களுக்கு நல்ல முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும், கூர்மையுள்ளவர்களாகவும், எல்லாவித புரிதலையும் கொண்டு தாளந்துகளை நிரம்பினவர்களாய் இருக்கிறவர்கள் தான் இப்படியாக மன்றாடி ஜெபிக்க முடியும். You might think it's only just pray and pray and pray. Yes and no. Because that prayer requires hearing, that prayer requires humble, the maturity, and that prayer requires a lot of, discernment. And when you come to warfare, you need a lot of tactic to fight the war. ஆகவே இப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்களை பார்க்கும்போது நம்ம நினைக்கலாம் வெறும் ஜெபம், ஜெபம், ஜெபம் தானே பண்ண போறாங்க. இதுல என்ன விசேஷமானவைகளா இருக்கிறது என்றால், ஆனால் இப்படிப்பட்ட ஜெபிக்கிறவர்கள் கூர்ந்து கவனிக்கிறவர்களாகவும், பகுத்தறிவுள்ளவர்களாகவும், முதிர்ச்சி அடைந்தவர்களாகவும் இருந்து, யுத்த தந்திரங்களை கையாளுகிறவர்களைப் போல கையாண்டு காரியங்களை செயல்படுத்தி, தேவ சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டியவர்களே இப்படியான மன்றாட்டு ஜெப வீரர்கள். You see, the Ezekiel is in the season in the verge of the nation of Judah, the state of Judah is collapsing, is being captivated. So in that very desperate moment, God raised up a powerful people like watchmen to pray over the city. அதாவது இந்த யூத மக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திற்குள்ளாக அவர்கள் சிக்கிக்கொண்டு சிறையிருப்பில் இருக்கும்போது இப்படியாக வல்லமையான தெய்வ ஜனங்களை எழுப்பி இந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கும்படி காவலாளிகளை அங்கு தேவன் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். We need to raise up watchmen in all over India. Never think you have enough time to do that. You have to run with time, run against the time. You have to do it fast. ஆகவே நமக்கு போதுமான நேரம் இருக்கிறது அப்போது பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லாமல் இப்போது நேரத்துக்கு முந்தியதாக நாம் ஓடி இப்படிப்பட்ட அநேக மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களை காவலாளிகள் அநேகரை நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் எழுப்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. And I even want to say that when times of danger, God will get the pastors become the watchmen because, without watchmen, people won't be warned by the word of God. ஆகவே ஆபத்து காலத்திலே போதர்களுடைய வேலை இந்த காவலாளியினுடைய வேலை போல காணப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த ஆபத்து வரும்போது எச்சரிக்கிறவனுடைய சத்தம் இல்லாவிட்டால் அங்கு ஜனங்கள் எச்சரிப்புக்கு உட்படுத்த மாட்டார்கள். Then Habakkuk chapter 2 verse 1 says that, and I'll take my stand at my watch post and station myself on the tower to look out to see what he will say to me. ஆபகுக் 2:1 இப்படியாக நாம் பார்க்கிறோம். நான் என் காவலிலே தரித்த அரணிலே நிலை கொண்டிருந்த அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்று அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றார். So important. You must understand. God required us to stand on the watch post, station on the tower. Do what? See what the Lord is going to say about the city. ஆகவே நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய காவலிலே தரித்து அந்த அரணிலே நாம் நிலை கொண்டிருந்து தேவன் என்ன சொல்லுவார் என்று நாம் கூர்ந்து கேட்டு கவனித்து அதற்கு உத்தரவு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Will we listen to the voice of God like Abraham? When God say the cry of Sodom and Gomorrah is so grief, and are we willing to stand before the Lord to listen what He has to say about that city? சோதோம் குமரா பட்டணத்தின் கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டின போது தேவன் ஆபிரகாமோடு இடைப்பட்ட போது அந்த பட்டணத்திலே அந்த தீங்கு வருவாதபடிக்கு திறப்பின் வாயில நின்று ஜெபிக்கிற ஜெப வீரனை போல ஆபிரகாமை போல தேவனுடைய சத்தத்தை நாம் கூர்ந்து கேட்டு கவனிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? You are not only just to stand in the place like in Bangalore, in Chittoor, in Tiruvarur, in Pondicherry, in whatever city, Veru. You are not just to build a church there. You need to listen to God, what He has to say about your city. அதாவது பெங்களூர்லோ, சித்தூர்லோ, திருப்பதியிலோ, வெள்ளூர்லோ நீங்கள் இருக்கிற பகுதியிலோ ஏதோ நின்று ஏதோ ஒரு சபையை நடத்துகிறவர்களாக மாத்திரம் நீங்கள் போதவர்களாய் இல்லாமல் தேவன் என்ன சொல்லுகிறார் என்று நின்று கூர்ந்து கவனித்து கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And based on what He has to say about your city, then you should plan your strategy, how you're going to deal with the situation.
ஆகவே உங்களுடைய பட்டணத்தை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்பதை கூர்ந்து கவனித்து, அதற்கான காரியங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தி, திட்டமிட்டு, அதற்கேற்றாற் போல ஜெபித்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். God is not stingy to tell you what's going on in your city. In fact, He's waiting for you to ask of Him, what about your city? ஆகவே தேவன் உங்களுடைய பட்டணத்தை குறித்து காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர் கஞ்சத்தனம் காட்டுகிறவர் அல்ல. நீங்கள் எப்போது வந்து அவர் சமூகத்திலே என்னுடைய பட்டணத்தை குறித்து சொல்லும் ஆண்டவரே என்று கேட்பீர்களோ என்று உங்களுக்காக அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். Watchmen are a role appointed by God Himself, not born out of human zeal, but to respond to His commission. இந்த காவலாளி என்று சொல்லும்போது, இந்த காவலாளி தேவன் நியமித்த பணியாகும். அது மனித வைராக்கியத்திலிருந்தோ, மனித உற்சாகத்திலிருந்தோ வந்தவைகளாக இல்லாமல், தேவனுடைய அழைப்பிற்கு பதிலளிப்பதாய் காணப்படுவதே காவலாளியினுடைய வேலை. God called watchmen like the way God called someone to enter into full-time ministry, be a pastor. It is a calling. இது ஒரு அழைப்பாய் காணப்படுகிறது. காவலாளி என்பவர் எப்படி ஒரு முழுநேர போதகரை தேவன் முழுநேர ஊழியத்துக்கு அழைக்கிறாரோ, அதேபோல இது ஒரு முழுநேர தேவனுடைய பணியாய் காணப்படுவதுதான் இந்த காவலாளியினுடைய ஊழியமும் காணப்படுகின்றது. Everyone should pray, but not every people who pray is watchmen. எல்லோரும் ஜெபிக்கலாம். ஆனாலும் எல்லோரும் இந்த காவலாளியைப் போல அவர்களால் ஜெபிக்க முடியாது. Everyone has a role to play, but everyone pray. But you need to find out who are the watchmen, and you couldn't even say that because you pray a lot, you are the watchman. Don't do that. அன்னைக்கு நேரத்துல நம்ம நினைக்கிறோம், நான் அதிகமா ஜெபிக்கிறேன். ஆகவே நானும் ஒரு காவலாளியைப் போல ஒரு ஊழியனா இருக்கின்றேன். அப்படி நீங்கள் உங்களை நியாயம் தீர்த்துக் கொள்ள வேண்டாம். அ அந்தந்த விசுவாசிகள் நபருக்குள்ளாக இருக்கிறதான அந்த காரியத்தை ஜெப வீரர்கள் யார், காவலாளி என்பது யார் என்பதை நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும். Come to this point, the best thing you should do is establish a consistent prayer altar. And from that prayer altar, then God will speak to us, speak to some people, and from there you can see who are the true watchmen. இந்த குறிப்பில நாம் பார்க்கும்போது விசேஷமாக இப்படிப்பட்ட நபர்கள் யார் என்பதை கண்டறிந்து கொள்ள அந்த ஜெப பலிபீடங்களை உண்டாக்கி, அந்த கூட்டங்களை ஏற்படுத்தி, அதில எல்லாரையும் ஒருங்கிணைத்து அழைத்து, நாம் ஜெபிக்க வைக்கும்போது, அப்போது யார் இந்த காவலாளிக்கான அழைப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நம்மாலே கண்டறிய முடியும். Some pastors, you are not very much on pastoring people, you know that. But you're very much on praying and praying and praying. Probably you are more like a watchman than the pastors. அநேக நேரத்தில நீங்கள் போதகர்களாக இருப்பீர்கள். ஆனால் அந்த மேய்ப்பனுக்குரிய வேலையை செய்யாமல், நீங்கள் அதிகமாய் காவலாளியைப் போல ஜெபிக்கிறவர்களாய், அந்த ஜெபங்களை அதிகமாய் செய்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். One of the issue is in the past we know very little about watchmen, so we just put everyone as a pastors. The evangelists, you call them pastors. Prophet, you call them pastors. Teacher, they call them pastors. Of course, some intercessors, you call them pastors as well. பழைய நாட்களிலே இதை குறித்துதான குறைவான அறிவுள்ளவர்களா இருந்தோம். ஆனால் இப்போது நாம் சகலவற்றையும் தெரிந்தவர்களா இருக்கிறோம். சுவிசேஷகனா இருந்தாலும், தீர்க்கதரிசியா இருந்தாலும், இப்படியாக பரிந்து பேசுகிற ஜெப வீரரா இருந்தாலும், அவரை கூட நாம் போதகர் என்று அழைக்கிறவர்களாய் தான் நாம் காணப்படுகிறோம். But nothing wrong to call them pastors, so don't feel guilty about that. But the issue is, if you couldn't recognize your true calling, then it's very hard for you to function in the full capacity. ஆகவே எல்லாரும் போதகர்கள் என்று அழைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனாலும் கூட அவர்களுக்கு எந்த ஊழியம், எந்த பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதை நாம் கூர்ந்து கவனித்து தெரிந்து கொள்ளாவிட்டால், அதற்கான காரியங்களை நம்மாலே நிலைநிறுத்தி அவர் மூலமாய் செய்யப்பட முடியாது. ஆகவே அவர் எப்படிப்பட்ட அழைப்பு உள்ளவர் என்பதை நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டும். So in the journey of building up your nations, it's also a journey to know who you are, because we are talking about in the defense system or the army, there are people who are Air Force, they are Navy, they are technician, they are strategists. So everyone must know who they are. Not everyone foot soldier. ஆகவே தேவனுடைய தேசிய
பாதுகாப்பு காரியங்களை கட்டெழுப்புகிறதான இந்த விஷயத்திலே நாம் யார் என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அதே போலவே ஒரு தேசம் என்று சொல்லும்போது, அங்கு கடற்துறை இருக்கிறது, காலாட்துறை இருக்கிறது, இராணுவத்துறை இருக்கிறது, விமானத்துறை இருக்கிறது, போர் சேவகன் இருக்கார். இப்படியாக யார் யார் என்ன என்ன என்பதை நாம் ஆவிக்குரிய ரீதியிலும் கண்டறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். So, watchman is one of those very important people. ஆகவே இவர்கள் மத்தியிலே இந்த காவலாளி என்பவர்கள் அநேகருக்குள்ளாக இவரும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராய் தான் காணப்படுகிறார். So, again, their responsibility is to listen to God's voice and convey His warnings, guidance, and heart to the people. அது மறுபடியும் இந்த குறிப்பை நான் சொல்லுகிறேன். அந்த காவலாளியினுடைய பொறுப்பு என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய எச்சரிக்கையும், வழிநடத்துதலையும், அவருடைய இருதயத்தின் காரியங்களையும் மக்களுக்கு அறிவிப்பவர்களாக காணப்படுபவரே அந்த But காவலாளியினுடைய பொறுப்பு. But again, pastors, you must have very good self-security, sense of security. They are not take over your job. They are not higher than you. They are not against your planning in the church, but they are just faithfully tell you what God said about this situation. ஆகவே போதகர்களாகிய நீங்கள் உங்கள் குறித்து இந்த விஷயத்திலே உங்களை சுய பாதுகாப்பு உடையவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் உங்களை காட்டிலும் மேலானவர்கள் அல்ல. அந்த காவலாளியான ஜெபத்தை இருக்கிறவர்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறபடினாலே அவர்களுடைய ஊழியமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. And then the alertness of the watchman is not only to detect danger, but is also to discern God's timing and His activity. ஆகவே இந்த காவலாளியுடைய இன்னொரு வேலை என்னவென்றால், அந்த காவலாளி விழிப்பாயிருந்து ஆபத்தை பிரச்சனையை அவர் கண்டறிந்து அதை சொல்லுபவராக மாத்திரம் இல்லாமல், தேவனுடைய காலத்தையும் செயல்களையும் பகுத்தறிக்கிறவராக இருக்கிறவரே அந்த நபர். If not, the watchman will be very intense because all the message they are going to convey, they thought everything is about danger, about enemy. It's not. Actually, watchmen. That's why I say watchmen need to be trained properly. ஆகவே தான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன். இந்த காவலாளியான ஜெபத்தை ஏறெடுக்கிறவர் நன்றாக பயிற்சி பெற்றவரா இருக்கிறவராக காணப்பட வேண்டும். வெறும் எதிராளியுடைய பிரச்சனைகள், அந்த எதிரியாலே மாத்திரம் அந்த காரியத்தை வெளிப்படுத்துகிறவரா இல்லாமல், தேவனுடைய காரியங்களையும் வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட வேண்டும். I met a very good pastors, a very good watchman, but sometimes she might, use the word urgent, urgent, urgent all the time. Everything is urgent. பாருங்க, அநேக நேரத்திலே இப்படிப்பட்ட போதர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். இப்படியாக இந்த காவலாளியாக இருக்கின்ற ஜெபிக்கிறவர்களை பார்த்திருக்கேன். அவர்களுடைய அந்த காவலாளியுடைய வாயில் வருகிற வார்த்தை என்னவென்றால், சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம் என்று துரிதப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். So sometimes we need to be trained. Otherwise, every time is very dangerous. Okay, actually, the alertness of watchmen is also including to discern what is God's plan for now. அநேக நேரத்தில் இந்த காரியத்தை குறித்து நாம் நன்றாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தவர்களாய் காணப்பட வேண்டும். பயிற்சியும் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அநேக நேரத்தில் அவர்கள் எல்லா காரியத்தையும் துரிதப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். அதே நேரத்திலே தேவனுடைய காலமும் செயல்களும் எப்படி இருக்கிறது என்று அதற்கு தக்க விதத்திலே பகுத்தறிந்து நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And it is not every time pointing out who has seen, the church has seen, the nation has seen. Yes, sin is all the while is there, but not to over amplify about sin of the people. பாருங்க, எப்போதும் பட்டணத்துல இந்த பாவம் இருக்கு, தேசத்துல இந்த பாவம் இருக்கு, சபையில இந்த பாவம் இருக்கிறது, தனிப்பட்ட நபர் வாழ்க்கையில இந்த பாவம் இருக்கிறது என்று அங்க பாவத்தை எப்போதுமே அங்க மிகைப்படுத்தி காட்டிக் கொண்டிராமல், And sometimes if you carefully read on the Old Testament prophets, the book of prophets, you realize that God is always address an issue, address a judgment, but He always give a hope by saying that, but if you return, this blessing will come. The blessing, the revival will come. So then it's never a prophecy. It's for complete condemnation. It will never like this.
பாருங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, தேவன் அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரு பாவத்தை குறித்து சுற்றி அவர் அங்கு வெளிப்படுத்துவார். அதே நேரத்தில தேவனுடைய நியாயத்தீர்ப்பு இதன் வாயிலாக வரப்போகிறது என்றும் வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இதிலிருந்து நீங்கள் மனம் திரும்பும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதமும், நம்பிக்கையும் உங்களுக்கு உண்டாகும் என்று இப்படி எல்லா காரியத்தையும் உள்ளடக்கியதான வெளிப்பாடுகள் வருமே தவிர, வெறும் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை மாத்திரம் அவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களா இருக்க மாட்டார்கள். That has to do with whether watchman has touched the heart of God. You see, when you touch the heart of God, then you realize that God is so compassionate, so kind, and He's so gentle. So even in the midst of rebuking us, but He is like a father, is always give a way, a room for us to respond into His grace and receive His healing and abundance. அதாவது தேவன் இப்படியாக கண்டிப்புள்ளவர்களாய், கடிந்து கொள்ளுகிறவராய் காணப்பட்டாலும் கூட, அவர் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போன்ற இருதயத்தை உடையவராய், இரக்கத்தை காண்பிக்கிறவராகவும், அன்பை காண்பிக்கிறவராகவும், மன்னிக்கிறவராகவும், தம்மை வெளிப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். ஆகவே இந்த காவலாளியினுடைய ஜெபம், அவர் தேவனுடைய இருதயத்தை தொடுகிறவராய் அவர் காணப்பட வேண்டும். தேவனுடைய இருதயத்தின் எண்ணத்தை வெளிப்படுத்துகிறவராய் காணப்பட வேண்டும். Amen. So Ian Bounce say this: the watchman's primary duty is not to see what enemy is doing, but to hear what God is saying. ஏன் பவுன்ஸ் என்கிற தேவதாசன் இப்படியாக சொல்லுகிறார். காவலாளியினுடைய அந்த முதன்மையான வேலை, கடமையை சத்துரு என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பது மாத்திரமல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்பதுமே ஆகும். So wonderful. If you have watchmen over your nations, you have a watchman over your city, and if you are called to be a watchman, it's such a wonderful job because you're going to hear what God is saying and you're going to tell the people. பாருங்க, தேசத்தை, பட்டணத்தை காக்கிற அந்த ஜாமக்காரனை போல இருக்கிற காவலாளிகள் இருப்பது மிக மகிழ்ச்சியான நல்ல விஷயம். அவர்கள் பட்டணத்தின், தேசத்தின் காரியங்களை மாத்திரமல்ல, தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறவர்களாகவும் இருப்பது மிக மகிழ்ச்சியான விஷயம். Okay, maybe up to this point, you may kind of like feeling like, watchman is like a prophet, is it? Do you have that question in your heart? ஒருவேளை இப்படி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும்போது உங்கள் உள்ளத்திலே ஒரு கேள்வி எழும்பலாம். அப்படி என்றால் இந்த காவலாளியினுடைய வேலை ஒரு தீர்க்கதரிசியை போன்றதா என்று நீங்கள் கேட்கலாம். If you have that feeling, congratulations, you are quite sensitive. But let me give you an answer. நீங்கள் அப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக இருந்தால் என்றால் மிகவும் உணர்ச்சிபூர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். அதற்கான பதிலை இப்போது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். The answer is not every watchman is a prophet, but every prophet is a watchman. எல்லா காவலாளியும் அங்கு தீர்க்கதரிசி அல்ல. ஆனால் எல்லா தீர்க்கதரிசியும் அங்கு காவலாளியா இருக்கிறார். I say one more time. Not every watchman is a prophet. Some people are just purely watchmen, but every prophet must be a watchman. எல்லா காவலாளியும் அங்கு தீர்க்கதரிசி அல்ல. ஒரு சிலர் அப்படி ஆக இருக்கலாம். தீர்க்கதரிசிகளைப் போல செயல்படலாம். ஆனால் எல்லா தீர்க்கதரிசிகளும் கண்டிப்பாய் காவலாளியாய் தான் காணப்பட வேண்டும். If you happen to know some prophets, or so-called prophets, and when they say, or prophetess, when they say they keep prophesying, but they didn't pray for people, they didn't pray for nations or the region, you need to be careful. They are maybe just the gift of prophecy or this discernment, but they are not prophet. பாருங்க, அநேக தீர்க்க தரிசினிகள் இருக்கலாம். அவர்கள் தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். ஆனால் ஜனங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்கள். தேவன் சொன்ன காரியத்துக்காக ஜெபிக்க மாட்டார்கள். வெறும் சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களை நீங்கள் பகுத்தறிய வேண்டியவர்களாய், கண்டு கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். There are people who have a very tremendous gift of prophecy, but they are not prophet. பாருங்க, அநேகருக்கு இப்படியான பலமான தீர்க்க தரிசன வரங்கள் அவர்களுக்குள்ளாக செயல்படும். ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருக்க மாட்டார்கள். Like there are people who have a very strong giftings of discernment, but they are not prophet. பாருங்க, பலமாய் அவர்கள் காரியங்களை பகுத்தறிப்பார்கள். ஆனால் அவர்கள் தீர்க்கதரிசிகள் கிடையாது.
It's like, Pastor Willie has a very strong gift of discernment. Sometimes he even can, have a word of knowledge, word of wisdom, but he's operate more pastors than a prophet. அவர் பாஸ்டர் வில்லி அவர்கள் இப்படியாக பகுத்தறிகிற வரத்தை உடையவராக இருக்கிறார்கள். ஆவியின் வசனத்தையும், ஞானத்தின் வசனத்தையும் போதிக்கிறவராயும் இருப்பார். அதே நேரத்திலே இந்த தீர்க்க தரிசன காரியங்கள் செயல்பட்டாலும் அது அவரிடத்திலே அதிகமாய் அவர் ஒரு போதகராய் செயல்படுகிறவராயும் இருக்கிறார். So when I say all these things, so that you won't fall into the dilemma, say, yeah, yeah, I'm a prophet, yeah, yeah, I'm a watchman. Yeah, maybe you should hang on a little bit more to discern what actually God is calling you to do. ஆகவே இதை ஏன் நான் சொல்கிறேன் என்றால், இதன் நிமித்தம் நீங்கள் குழப்பம் அடையக்கூடாது. ஆமாம், ஆமாம் நானும் ஒரு தீர்க்கதரிசிதான். ஆமாம், ஆமாம் நானும் ஒரு காவலாளி தான் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாமல், நீங்கள் சகலவற்றையும் பகுத்தறிந்து, நிதானித்து உங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை கண்டறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Whatever office or giftings the Lord has given you are wonderful and you are very important. And not necessarily you must be some of those positions, but you are definitely unique and important. பாருங்க, உங்களுக்கு என்ன வரங்கள், காரியங்கள், கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்குதோ, அதெல்லாம் நன்மைக்காகவே. ஆகவே உங்களுடைய பதவிகளை நீங்கள் பார்க்காமல், தேவனுடைய பார்வையிலே நீங்கள் எல்லாவற்றைக் காட்டிலும் விசேஷமானவர்களாய், முக்கியமானவர்களா இருக்கிறார்கள். அதுவே காரியம். Amen. The number two, the responsibility of the watchman and warning and intercession. காவலாளர்களுடைய பொறுப்புகள் என்னவென்று நாம் பார்க்கும்போது, அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார். அதே நேரத்திலே பரிந்துரை செய்து மன்றாடி ஜெபிக்கிறவராகவும் காணப்படுகிறார். Hallelujah. And Isaiah 62, verse 6 to 7, part of the scripture says that, on your wall, O Jerusalem, I have set watchmen, and all the day and all the night they shall never be silent. ஏசாயா 62, 6, 7 வசனங்களை பார்க்கும்போது, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அங்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே வேளையிலே, எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுதும், முழுதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரனை கட்டளையிடுகிறேன். You see, the very powerful about watchmen, they're able to endure a system of 24/7 intercession. காவலாளிகளை குறித்து குறிப்பான விஷயம் நாம் சொல்ல வேண்டுமானால், அவர்கள் ராத்திரி பகலும் 24 மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாய் மன்றாடி ஜெபிக்கிறவர்கள். They appreciate people will take over their duty in slot. They want to see the prayers day and night without a gap. எந்தவித இடர்பாடுகளும் இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக ராத்திரியும் பகலும் தொடர்ந்து 24 மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாயிருந்து அந்தந்த பகுதிகளை எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறவர்களாய் இருப்பவர்கள் தான் இந்த காவலாளிகள். So the 24/7 prayer is so important. RTOD runs 24/7 prayer. In every slot, people from different nations, different groups come and they pray and they worship. Yeah, this day and night prayer unto the Lord. ஆகவே இந்த 24 மணி நேர ஜெபம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாய் காணப்படுகிறது. ஆர்டிஓடியில் இதைதான் நாம் செய்கிறோம். பல தேசங்களில் இருந்த மக்கள் அந்தந்த குறிப்பிட்ட தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து தேவனை ஜெபித்து ஆராதித்து துதித்து 24 மணி நேரமும் ஜெபிக்கிறவர்களாய் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். For Israel, for Jerusalem, God has set watchmen. இஸ்ரவேல் தேசத்திலும் எருசலேம் பட்டணத்திலும் தேவன் ஜாமக்காரர்களையும் காவலாளிகளையும் ஏற்படுத்தினார். I want you to believe God will set, or God has already set watchmen over India, but we need more. We need every city that's a watchman. ஆகவே தேவன் நம்முடைய இந்திய தேசத்திலும் ஏற்கனவே அந்த காவலாளிகளை ஏற்படுத்தி வைத்து விட்டார். ஆனாலும் இன்னும் அதிகமான இந்த ஜெப காவலாளிகள் நமக்கு தேவை, அவசியமா இருக்கிறார்கள். Our job is to set watchmen and the proper system for the watchmen to watch over Bangalore, Chittoor, Vellore, Tiruvarur, Pondicherry, Horseshoe, and Anakoram, and every places you can mention. ஆகவே இந்த காவலாளிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். பெங்களூரு, திருப்பதி, சித்தூர், ஒசூர், அரக்கோணம் இப்படியான பகுதிகளிலே அந்த காவலாளிகளை ஏற்படுத்தி அந்த அமைப்பை நாம் உண்டாக்க வைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும்.
And I want to pray that we were able to do so after all this training. இந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு கேட்ட பிறகு அதையெல்லாம் நாம் செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். You know this scripture in Psalms 127 verse 1 says that unless the Lord watches over the city, the watchmen stay awake in vain. நமக்கு தெரிந்த வசனம்தான் கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் காத்திருக்கிறது விருதா. So here is the time when we raise up watchmen and also cry unto the Lord day and night without silence until he built our city into his way. அதாவது எப்போதும் அமர்ந்திராமல் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து இந்த நகரத்துக்காக பட்டணத்துக்காக ஜெபிக்கிற காவலாளிகளை நாம் ஏற்படுத்த வேண்டும். தேவனுடைய சித்தம் அங்கு நிறைவேறுகிற வரைக்கும், தேவனுடைய காரியங்கள் செய்து முடிக்கிற வரைக்கும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். You know this word, the word says that the Lord is without slumber. The Lord never sleep, never slumber. He watch over Jerusalem, meaning that it gives us understanding God is watching over us, watching over nations, and He's a watchman Himself. தேவனும் அவர் நகரத்தை காக்கிறவரா இருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவரே ஒரு காவலாளியை போல தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். But God is looking a partner standing on the watch post and respond to Him. ஆமென். ஆகவேதான் தேவனும் தன்னைப் போலவே இருக்கிற ஒரு ஜெப வீரரை, காவலாளியை, பங்காளரை தேடுகிறார். அந்த காவலாளியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து பட்டணத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக. And you know that God sent angel to minister to us for our salvation, and He sent angel to watch over a region. பாருங்க, அந்த பட்டணத்தையும் தேசங்களை காக்கும்படி, நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளும்படிக்கு நமக்காக அவர் தேவதூதரை அனுப்புகிறார். So the angel also waiting for mankind to respond in prayer. ஆகவே இந்த தேவதூதர்களும் மனுக்குலம் தேவன் சொல்லுகிறதை செயல்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவைகளும் காத்து கொண்டிருக்கின்றன. So we must understand watchmen must not only detect danger but also cry out in prayer for God's intention and protection. ஆகவே இந்த காவலாளி வெறும் அபாயத்தை அறிந்து அதை அறிவிக்கிறவர்களாக காணப்படாமல், தேவனுடைய தலையீடு அந்த விஷயத்தில் காணப்பட்டு, பாதுகாப்பிற்காக ஜெபத்திலே கூப்பிட்டு தேவனை கதறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Remember, every revelation has a price tag. The moment we hear from God means that we took up the job for that revelation. பாருங்க, ஒவ்வொரு அந்த வெளிப்பாடுகளுக்கும் ஒரு விலைக்கிரயம் காணப்படுகிறது. தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கும்போது அதை பொறுப்பெடுத்துக் கொண்டு அதை நாம் அந்த வேலையை செய்து முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். That's why I say true prophets must be a watchman. The moment God speak, that is the moment your job started. ஆமென். ஆகவே உண்மையான தீர்க்கதரிசியானவன் தன்னிடத்தில் இருந்து தேவன் பேசும்போது அவர் வேலை கொடுக்கப்பட்டது என்பதை அறிந்து அந்த வேலையை தொடங்கி செய்து முடிக்கிறவனா காணப்பட வேண்டும். அவன்தான் உண்மையான தீர்க்கதரிசி. I hope that we are more matured than people who wish to show off their accuracy of prophecy, but there's no follow up after the prophecy. பாருங்க, அநேகர் இப்படியாக தங்களுடைய தீர்க்க தரிசனம் குறிப்பா இருக்க வேண்டும், தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார்களே ஒழிய அதை தொடர்ச்சியாக அவர்கள் செயல்படுத்துவதில்லை, அந்த காரியத்திற்காக ஜெபிப்பதில்லை, அப்படியே சொல்லி விட்டு விடுவார்கள். இவர்களை காட்டிலும் நாம் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்பட வேண்டும். I pray we will have a heart. The moment when God speaks to us, our heart beats quickly and follow what the Lord has said and straight away get involved in whatever God has said. ஆமென். ஆகவே தேவன் சொன்ன அந்த காரியத்தை உடனே நாம் கேட்டுக்கொண்டு நம்ம இருதயம் எப்படி துடிக்கிறதோ அப்படியே அந்த இருதய துடிப்புடன் உடனே அதை துணிந்து முனைந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் தேவன் சொன்ன காரியங்களை. Of course, a watchman's one of the jobs when it comes to men, it is to remind God's people to repent, to return, and align with His will.
ஆகவே அந்த காவலாளிகளுடைய இன்னொரு வேலை என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய ஜனங்களை இப்படியாக அந்த மனம் திரும்புதலுக்கு நேராக அழைக்க வேண்டும். தேவன் அண்டையிலே திரும்ப வேண்டும் என்று அழைக்க வேண்டும். அவருடைய சித்தத்தையும் அவரோடு ஒத்திசைந்து அ காரியங்களை செயல்படுத்த வேண்டும் என்று அவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டும். Some people say like this, okay? They say, the prophet loves God, but they don't like people. ஒரு சிலர் இப்படியாக சொல்லுவார்கள். தீர்க்கதரிசிகள் தேவனை நேசிப்பார்கள். ஆனால் ஜனங்களை வெறுப்பார்கள், நேசிக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள். Let me explain, because the prophet loves God, but God say the people sin against him. So sometimes the prophets get angry with the people because they hurt the God who he loves. பாருங்க, தீர்க்கதரிசியானவனிடத்திலே தேவன் இப்படியே சொல்லுவார், இவர்கள் பாவம் செய்து என்னை மனநோவுப்படுத்துகிறார்கள் என்ற ஜனங்கள் பாவம் செய்து தேவனை வெறுத்தது நிமித்தம் நான் நேசிக்கிற தேவனை இவர்கள் வெறுத்தார்களே என்று தீர்க்கதரிசி ஜனங்கள் மேலே கோபப்படுகிறவராயிருப்பார். So the prophet always say, "Oh, why your people sin against God? Why you sin against God?" ஆகவே தீர்க்கதரிசி சொல்வார், ஏன் ஜனங்களே தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தீர்கள். Okay, so that is one thing that I want to say. As a watchman, no matter we are very prophetic, but you must learn. When God tells you the sin of the people, you must learn to understand. Actually, God loves those people. ஆகவே காவலாளியா இருந்து இந்த தீர்க்கதரிசி போல ஜெபிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் தேவன் ஜனங்களுடைய பாவத்தை அவனிடத்தில் சுட்டி காண்பிக்கும் போது என்ன அர்த்தம் என்ற அந்த காவலாளி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவன் அந்த ஜனங்களை நேசிப்பதினால் தான் அதை வெளிப்படுத்துகிறார். God is a watchman, but God also is a shepherd. So you must understand the heart of God. ஆகவே தேவனுடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். தேவன் காவலாளியைப் போலவும் செயல்படுகிறார். அதே போல ஒரு மேய்ப்பனைப் போல ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவராயும் இருக்கிறார். The greatest force for us to pray for the people, it is not the amount of revelation. It's the amount of love. The more you love the people, the more effective for you to pray for the people. ஆகவே நாம் அதிக வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் அல்ல, அதிகமாய் தேவ ஜனங்களை நாம் நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது அதிகமான வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டு, நாம் அவர்களுக்காக அதிக அன்புள்ளவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவோம். So I pray that when we call people to repent, to return, and we must call with a heart of love. ஆகவே ஜனங்கள் தேவன் அண்டையிலே திரும்பவும், தேவனுடைய மனம் திரும்புதலுக்கு நேராக நீங்கள் வாருங்கள் என்ற அழைப்பை கொடுக்கும்போது, அதை அன்புடன் நாம் செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். And I pray that your heart is moved by the heart of God. Your heart was touched by the heart of God. இப்படி நீங்கள் சொல்லும்போது உங்களுடைய இருதயங்கள் தேவனாலே தொடப்பட்டதாயும், தேவனாலே அசைக்கப்பட்டதாயும், தேவனைப் போல நாம் செயல்படுகிறவர்களாயும் காணப்பட வேண்டும். A true watchman not only able to see, but also able to cry out. Is not only able to want people, but is also able to intercede for people. உண்மையான காவலாளி என்ன செய்வார் என்றால், அவர் வெறும் பார்க்கிறவராக மட்டுமல்லாமல், கூப்பிடுகிறவனும் கூப்பிடுகிறவனாயும் இருக்கிறான். எப்படி என்றால், எச்சரிக்கிறவனாய் மட்டும் அவள் இல்லாமல், அவர்களுக்காக பரிந்துரை செய்து ஜெபிக்கிறவராயும் காணப்படுகிறார். So I pray that you're able to understand that how much love involved as a true watchman. ஆகவே உண்மையான ஒரு காவலாளியைப் போல நீங்கள் செயல்படும்போது, எந்த அளவுக்கு அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியம். Because without love, a watchman can end up accusing the people. அன்பு இல்லாவிட்டால் அந்த காவலாளியுடைய வேலை எப்படி மாறிவிடும் என்றால், ஜனங்களை குற்றப்படுத்துகிறவனாய் தான் அவனுடைய ஜெபம் காணப்படும். Take for example the prophet Jonah. When God want to show mercy to Nineveh, but Jonah has no love for Israel enemy, the Assyrian. பாருங்க, உதாரணத்துக்கு யோனாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, தேவன் இரக்கமுள்ளவராய் இருந்தபடினாலே தான் அவர்களை அழிக்காதபடிக்கு போய் சொல்லு என்று சொன்னார். ஆனால் இவரோ ஜனங்களை ஒரு எதிராளி போல, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த நியாயத்தீர்ப்புக்குட்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் நினைத்தார்.
So Jonah did his job, but he did a minimum job. பாருங்க, யோனா அந்த வேலை செய்தார். ஆனால் முழுவதுமாக செய்து முடிக்கவில்லை. அவர் செய்ய வேண்டியதை ஏதோ ஓரளவு செய்து முடித்தார். அவ்வளவுதான். A city that requires a person to walk 3 days, he only walks for 1 day. பாருங்க, 3 நாள் சுற்றி திரிந்து செல்ல வேண்டிய பட்டணம். ஆனால் அவர் 1 நாள் தான் நடந்து திரிந்து சொன்னார். Not only that, not only that, he sit and wait for their destruction. அது மாத்திரமல்ல, யோனா என்ன செய்தார்? அங்க உட்கார்ந்து காத்துக் கொண்டிருந்தார். எப்போது இந்த பட்டணம் அழியப் போகிறதோ என்பதாக. I couldn't understand how much hatred he has for the people of Assyrian, but that is something that we must take notes, that we are not only able to see, we're able to cry out to make sure that they truly return to the Lord. யோனாவுக்கு அந்த ஜனங்கள் மேல எந்த அளவுக்கு வெறுப்பு இருந்தது எனக்கு தெரியவில்லை. அவர் அழிந்து போகும்படி தான் அவர் காத்துக் கொண்டிருந்தார். நாம் வெறும் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, எச்சரிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, அந்த ஜனங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற அந்த அன்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். And George Mueller say, a watchman who sees but does not pray is like a soldier who sees the enemy but never sound the alarm. ஜார்ஜ் முல்லர் என்பவர் இப்படியாக சொல்லியிருக்கிறார். அந்த சூழ்நிலைகளை பார்த்து ஜெபிக்காதவர் ஒரு போர் வீரனை போல, காவலாளியை போல இருக்கிறார். எப்படி என்றால், சத்துருவை அவர் கண்டும் எச்சரிக்கை கொடுக்காத அந்த சிப்பாயை போல, போர் வீரரை போன்றதான் அவருடைய செயல்பாடுகள் காணப்படுகின்றது. You see, when you see the danger, you pray. When you see the needs, you give. பாருங்க, எச்சரிப்பை அங்கு பார்க்கும்போது நாம் அங்கு ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அங்கு தேவைகள் எடுக்கும்போது அதுக்கு நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். In the cesses, you pray. You not only just go for revelation, you pray. You spend time in prayer. மன்றாடி ஜெபிக்கிறவர்கள் வெறும் வெளிப்பாட்டுக்காக காத்துக் கொண்டிருக்காமல் நாம் தொடர்ந்து மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். After serving God for many years, sometimes I don't go after many revelation because one word from God, one revelation from God, it took me even years to finish the job. பாருங்க, நான் அநேக வருஷத்தில் ஊழியத்தில் இருக்கிறேன். அநேக வெளிப்பாடுகளுக்காக காத்திருப்பதில்லை. தேவனுடைய செயல்பாடு காத்திருக்கிற ஆண்டவருடைய ஒரு வெளிப்பாடுகளை செய்து முடிக்க அதுவே அநேக வருடங்களை எடுக்கிறதாய் காணப்படும். I couldn't took everything on my own. I had to take times to finish whatever God has spoken to me. ஆகவே நான் சொந்தத்திலே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியாமல், தேவன் எனக்கு என்னென்ன காரியத்தை சொல்லி சொன்னாரோ, அது எல்லாவற்றையும் ஒன்றொன்றாய் நான் செய்து முடிக்கிறவனாக காணப்படுகிறேன். Sad to say, there are many people look after prophetic words, but if you look back their history, they accomplish nothing. பாருங்க, இது வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால், தாங்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையின் பின்னணியை பார்க்கும்போது, ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறவர்கள் தான் அவர்களுடைய காரியங்கள் காணப்படும். And number 3, I want to end from here. The strategy of watchmen, building spiritual defense line. அதாவது 3வது குறிப்பிட்டோடு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த காவலாளருடைய யுக்திகள் தந்திரங்களிலே பார்க்கும்போது, ஆவிக்குரிய அந்த பாதுகாப்பு அரண்வரிகளை அமைக்கிறவராய் காணப்பட வேண்டும். Nehemiah chapter 4 verse 9 says that, and we pray to our God and set a guard as a protection against them day and night. நெகேமியா 4:9 பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமக்காரர்களை வைத்தோம். And you see, Nehemiah, when they built the wall of Jerusalem, the holy city, you see, he prayed that God will be the protections, like a wall to protect them. அதாவது அந்த எருசலேமின் மதில் சுவரை கட்டும்போது, பரிசுத்த பட்டணத்தின் மதில் சுவரை கட்டும்போது, தேவன் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த ஜாமக்காரனை வைத்து தேவனுடைய பாதுகாப்பை கேட்டார்கள். But as they asked God to protect them, they themselves set a guard as a protection, meaning that people stand in the post day and night against the enemy.
அவர்கள் தேவனுடைய பாதுகாப்பை கேட்டாலும் கூட, அவர்களும் அந்த பட்டணத்தை காக்கிறவர்களாய் இரவும் பகலும் அங்கு ஜாமக்காரர்களை அங்கு வைத்தார்கள். So here you will see that actually a watchman, you need you need to really labor. You need physical. You need to be you cannot be spiritualize it. You need to physically pray. இங்கு காவலாளருடைய வேலையை பார்க்கும்போது, வெறும் ஆவிக்குரிய நபராய் அவர் ஜெபிக்கிறவராய் காணப்படாமலும், அந்த சரீர பிரகாரமும் கடின உழைப்புள்ளவராயும், ஜனங்களுக்காக ஜெபிக்கிறவராயும், ஆவிக்குரிய விஷயத்தையும் சரீரத்தின் செயல்படாக கடின உழைப்பையும் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We like to say, oh, we have to be sober minded. But you know, for watchmen to be sober minded means to watch over every hour. பாருங்க, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் இந்த காவலாளியானவன் எல்லா விஷயத்தை காட்டி பார்க்கும்போது அவன் மிகவும் தெளிவுள்ளவனாய், உற்சாகமுள்ளவனாய் காணப்பட வேண்டும். But normally you won't straight away reach 24 hours a day. You are able to do it at least morning, afternoon, evening. Then add on that. பாருங்க, உடனடியாக 24 மணி நேரம் நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. காலை, மாலை, ராத்திரி என்று படிப்படியாக இப்படியாக நாம் அதை அப்படியாக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். So be sober minded, be watchful. Like 1 Peter chapter 5 verse 8 says that your adversary, the devil, pounds around like roaring lion, seeking someone to devour. ஆகவே 1 பேதுரு 5:8 சொல்லபடி தெளிந்த புத்தியுள்ளவராய் இருக்க வேண்டும், விழிப்பா இருக்க வேண்டும், எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஏனென்றால் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். So remember, your enemy is like a lion. Not only you have Lion of Judah, but your enemy is like a lion. What they try to do, they try to devour anyone that you have not watched over. அதாவது யூத ராஜ சிங்கமாகி தேவன் நம்மோடு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எதிராளியான சத்ருவானவன் இந்த கர்ஜிக்கிற சிங்கம் போல எப்போது நம்மை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி தேடி திரிந்து வகை பார்த்து கொண்டிருக்கிறான். I'm not sure about you, but in my place, every time when we leave a city, leave our house, we lock our door. I'm not sure about you. Do you lock your door every day when you leave your house? பாருங்க, உங்களுடைய காரியங்களை குறித்து எனக்கு அதிகமா தெரியவில்லை. ஆனால் நாங்களும் வெளியூர் போகும்போது எங்களுடைய கதவுகளை பூட்டி வைத்து போக விடுவோம். நீங்களும் அப்படியே தான் செய்கிறீர்களா? No, some people say I got nothing much lah. I don't lock my door. ஒரு சிலர் சொல்லுவார், ஐயா எங்க வீட்டுல ஒண்ணும் இல்லையா, நாங்க அதெல்லாம் பூட்டு போட மாட்டோம், அப்படியே போயிடுவோம்னு சொல்லுவாங்க. But if you have treasure in your house, will you lock? நம்மளுடைய வீட்டில பொக்கிஷங்களும் வெளியேறப்பட்ட பொருட்கள் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், பூட்டி விட்டு தான் போவோம். Just for example, you have a new computer at your house, or maybe you have a new set of television, or maybe you have a big cache of money in your house. Will you lock your door? பாருங்க, நம்ம வீட்டுல ஒரு வெளியேறப்பட்ட பொருட்களோ, புது கம்ப்யூட்டரோ, ஒரு புது தொலைக்காட்சி பெட்டியோ அல்ல நிறைய பணமா இருந்தால் கண்டிப்பாகவே நாம் அதை பூட்டி விட்டு தான் போவோம். Sometimes when I go travel, when I was working in town, if I leave my laptop in my computer, if I have to leave my laptop in my car, I will decide not to go for. I will decide not to go there because I don't want to leave my laptop in my car. பாருங்க, நான் வெளியே போகும்போது அந்த லேப்டாப்பை என்னுடைய காரில் வைத்து விட்டு போவேன். இல்லை என்றால் அது பாதுகாப்பாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு அங்கு பாதுகாப்பு இருந்தால் வைத்து விட்டு போவேன், இல்லை என்றால் போக மாட்டேன். Not because my laptop very expensive. It's the work that I work inside my laptop is very important. I don't want to lose my laptop. பாருங்க, அது ஒருவேளை என்னுடைய அந்த லேப்டாப் அதிக வெளியேற பெற்றதா இல்லாமல் இருந்தாலும் கூட அதற்குள்ளே நான் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் மிகவும் வெளியேற பெற்றதா இருக்கிறபடினால அதை நான் இழந்து போக விரும்புவதில்லை. So I really want to say something like this. That's why you need to pray for your family. You need to pray every day. If they are treasure in your eyes, you pray for them.
பாருங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக நீங்கள் அனுதினம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால், உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக பார்த்தால், கண்டிப்பாக நீங்கள் அனுதினம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். That's why every day, this you have WhatsApp. You can call, video call, or voice call, group call. Get your children wherever they are every day. Pray as a family. Protect them, like you know that the roaring lion is go after them. ஆகவே நீங்கள் எங்க இருந்தாலும், வெளிய இருந்தாலும் கூட WhatsApp மூலமாக, அந்த வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவும், அந்த வீடியோ கால் மூலமாகவும் உங்களுடைய குடும்பங்களை அழையுங்கள். அவர்களோடு கூட ஜெபியுங்கள். ஏனென்றால், கெர்ச்சிக்கிற சிங்கமாகிய பிசாசானவன் எப்போது விழுங்கலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறான். So, as a watchman, you must establish a spiritual defense line through prayer, to worship, and to declaration. ஆகவே காவலாளியாக இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்கள், இந்த ஆராதனை மற்றும் அறிவிப்பின் மூலம் ஆவிக்குரிய பாதுகாப்பின் அரண்களைப் போல உள்ள அந்த கோடுகளை நீங்கள் அமைக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறீர்கள். We have 3 prayer altar in our church every week. So we spend time to worship, we spend time to pray, we spend time to make declaration. We establish a very clear defense, like spiritual defense line. பாருங்கள், எங்களுடைய சபையில வாரத்திற்கு 3 முறை இந்த ஜெப பலிபீட கூட்டங்கள் நடக்கும். அதிலே இந்த பாதுகாப்பு அரண்களைப் போல உள்ள கோடுகளை ஏற்படுத்துகிறவர்களைப் போல நாங்கள் இப்படியான ஜெபங்களையும், ஆராதனைகளையும் அங்கு அறிக்கை செய்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். You see, a watchman system include regular prayer watch, respond to spiritual alerts, and also the team-based defense structures. இந்த காவலாளி அமைப்பு என்று சொல்லும்போது, அந்த அமைப்பில நான் பார்க்கும்போது, அங்கு இடைவிடாத நிரந்தர ஜெபம் ஆகிய அந்த காவல் ஜெபமும் காணப்படும். அதே நேரத்தில ஆவிக்குரிய எச்சரிப்புகளுக்கான பதிலும் மற்றும் குழு அடிப்படையிலான பாதுகாப்பு அமைப்புகளும் அடங்கியதாய் காணப்படுகிறது தான் இந்த காவல் அமைப்பு. You assign regular prayer schedule. Make sure that every off certain period of time there are people praying. ஆகவே இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில, எந்த இடைவெளிக்கு மத்தியில, எந்த இடைவெளிகள் இல்லாமல் குறிப்பா ஜெபிக்கிற ஜெபங்களை ஏற்படுத்தி, ஜெப வீரர்களை ஏற்படுத்தி நாம் தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And then you create a response to spiritual alertness. If anything happen, you have to inform everyone and discern and to pray. ஆகவே இந்த அமைப்பை ஏற்படுத்தும் போது, அங்கு ஏதாகிலும் ஒரு ஆபத்து நேரிடும் போது, அங்கு எச்சரிப்பான சத்தத்தை நாம் தொனித்து, மற்றவர்களை எச்சரித்து, இந்த காரியங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி, அந்த பகுத்தறிவோடு காரியத்தை செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். You see, sometimes we are fighting a very unorganized warfare. You know, you are a soldier, pick up your pistol, just go to the field, go wherever you like. பாருங்க, நாமும் கூட அநேக நேரத்துல ஒரு அமைப்பா இல்லாமல், ஒரு ஆயத்தமா இல்லாமல், ஏனோதானோ என்று செய்கிறவர் போல நாமும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போவோம் என்று சொல்லுகிறதைப் போலதான் அநேக நேரம் நம்முடைய ஜெபங்களிலும் காணப்படுகின்றது. And then funny things happen. All the soldier only stationed under a tree because there's a shade. பாருங்க, என்ன நகைச்சுவையான விஷயம் என்னவென்றால், எல்லா போர் வீரர்களும் போய் ஒரு மரத்துக்கு கீழ நல்லா நிழல்ல நிக்கிற மாரி அங்கே நின்று கொண்டிருக்கிறவர்களைப் போலதான் அந்த செயல்பாடுகள் காணப்படும். Then places without tree, no one scouting there, no one stationed there. That place become a loophole. பாருங்க, எந்த இடத்துல மரமோ நிழலோ இல்லையோ அங்க பாதுகாப்புக்காக போய் நிக்க மாட்டார்கள். அப்போது அங்க பார்த்தால் அது ஓட்டை விழுந்த இடம் போல பாதுகாப்பு இல்லாத இடமாய் தான் காணப்படும். You only pray for new believers in the church. But do you pray for children? Do you pray for young people? Do you pray for adults? Do you pray for people in the marketplace? Do you pray for all people? You see, every age group need watchmen to watch over them. பாருங்க, எல்லா ஜனக்கூட்டங்களுக்கும் இப்படியாக ஒவ்வொரு முனைப்பிலிருந்து முனைப்பகுதியிலிருந்து அவர்கள் பாதுகாப்பாக வச்சும் வெறும் புது விசுவாசிகளுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், சபையில் எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. That's why I say we need to really structure a defense structure system. ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க பாதுகாப்பு அரண் போன்ற வலை உள்ளதான அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Watchman is not only defensive but also proactive spiritual preparation.
இந்த காவலாளி என்பவர் வெறும் பாதுகாப்புக்கு உண்டாக்குகிறவராக மட்டுமல்லாமல், முன்கூட்டியே காரியங்களை ஆயத்தப்படுத்தி, ஆவிக்குரிய காரியங்களை தயார் நிலைப்படுத்தி வைத்திருப்பவர் தான் இவர். So I pray that we are well prepared before even enemy takes any action. ஆகவே நாம் ஏற்கனவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி முன்னேற்பாடுடன் காணப்படுவோம், அந்த எதிராளி நம்மை தாக்குவதற்கு முன்பாகவே. So the summary is effective watchfulness is not individual effort, but a systematic team-based strategy. ஆகவே இதனுடைய மைய கருத்து சுருக்கம் என்னவென்றால், இந்த பயனுள்ள காவல் தனிப்பட்ட முயற்சி மாத்திரமல்ல, அது குழு அடிப்படையிலான அமைப்பு முறையே ஆகும். So I pray, may the Lord strengthen every one of us. ஆகவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. இதுவே என்னுடைய ஜெபமாயும் இருக்கிறது. Go a deeper look that God has already given us a lot of watchmen in the midst of us, but we need to organize them. We need to recognize them, organize them, and mobilize them. ஆகவே ஏற்கனவே தேவன் நமக்கு இப்படிப்பட்டதான காவலாளி போன்ற ஜெப வீரர்களை கொடுத்திருக்கார். ஆகவே அவர்களை கண்டறிய வேண்டும், எங்கிருக்கிறார்கள் பார்க்க வேண்டும், அவர்களை கூட்டி ஒருங்கிணைத்து நாம் அப்படியாக அவர்களோடு ஒருங்கிணைந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். So let us pray. நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we just come before you. பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்துக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். Make us pastors, leaders who have strategy and to really recognize the watchmen. ஆண்டவரே, போதர்களாய் தலைவர்களாய் இருக்கிறதான நாங்கள் காவலாளிகளின் பொறுப்புகளையும் அவர்கள் கையாள வேண்டிய திறன்களையும் கண்டறிந்து அப்படிப்பட்ட காவலாளிகளை கண்டறிகிறவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். They are very precious assets in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் இப்படியாக காவலாளி போன்ற ஜெபிக்கிறவர்கள் ஒரு சொத்தை போல காணப்படுகிறார்கள். So I pray, God, speak to them. ஆண்டவரே, அவர்களோடு கூட நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். And especially speak to us who are leaders in the church. ஆகவே சபையிலே தலைவர்களைப் போல காணப்படுகிறதான எங்களோடும் கூட கர்த்தர் நீர் பேசுவீராக. And to form a very strong spiritual defense system to raising up watchmen in the midst of us. ஆகவே இப்படிப்பட்டதான பாதுகாப்பு அரண் போன்ற உள்ளதான இந்த அமைப்பை ஏற்படுத்தி காவலாளிகளை ஏற்படுத்தி கண்டறிந்து செயல்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும். We give thanks to you in the name of Jesus, Lord, we pray. நன்றிகளை ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென்.